வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. என் பொண்ணு எல்லாத்தையும் சொன்ன. திறமைசாலியான ஒருத்தருக்கு என் பொண்ணு கொடுக்கறது நினைச்சு நான் பெருமைப்படுறேன். பெரிய இடம், சாதி சனமெல்லாம் ஒத்துக்குவாங்களான்னு கேட்டேன். எல்லாம் நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம், நீ பேசாம வான்னுட்டான். ஜாதி சமையெல்லாம் நான் பாக்குறது இல்லைங்க. எல்லாம் ஒரு ஜாதி தான். என் பொண்ணுக்கு உங்க பையனை பிடிச்சு போச்சு, கட்டிக்கிட்டா அவரை தான் கட்டிவேன்னு முடிவா சொல்லிட்டா. ரெண்டு மனசு ஒத்து போன பிறகு அதை மாத்த முடியுங்களா? அதனாலதான் கட்டி கொடுக்கலாம் நானும் முடிவு பண்ணிட்டேன். ஆமா, சம்மந்தி வரல? அவரு பட்டாளத்துல இருக்காருங்க. அதனால என்ன, பரவாயில்ல. நல்ல நேரத்துல நாமளே பேசி முடிவு எடுப்போமே. அடியே தெய்வானே, பட்டாளத்துக்கு போனவன் பார்டர்லயே செத்து போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டேடி பாவி. கண்ணே முத்துவேலு, நான் பெத்த மவனே, உனக்கு கல்யாணம்னு ஒரு கடுதாசு போட்டிருந்தா காஷ்மீர்ல இருந்தா கூட காக்கா மாதிரி பறந்து வந்திருப்பேனேடா. என்ன கேட்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியடா? டேய், உங்க அப்பன்டா, உன் கல்யாணத்தை பாக்குற பாக்கியம் கூட எனக்கு இல்லையடா. கூடி வர நேரம் எல்லாமே சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. அது சரியா போச்சு. நீங்க வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். அதான் உங்க புருஷன் நேர்ல வந்துட்டாரு. இல்ல இல்ல, இவங்க வீட்டுக்காரர் இல்ல. நீங்க தானே உங்க வீட்டுக்காரர் பட்டாளத்துல இருக்காருன்னு சொன்னீங்க. அவரும் உரிமையோட உருத்தோட வந்து பேசுறாரு. இந்த நேரத்துல இல்லைன்னு சொல்றீங்களா? ஐயோ, என் புருஷன் பட்டாளத்துக்கு போலங்க. நான் சொல்றது கேளுங்க, இவன் என் புருஷன் இல்ல. உங்க புருஷன் யாருமா? ஏமா பேசாம இருக்க? சொல்லுமா, அப்பா யாரும் சொல்லுமா. அடி பாவி, தொட்டு தாலி கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்க. என்னையே புருஷன் இல்லைன்னு சொல்லிடி, நீ நல்லா இருப்பியா பாவி? முத்துவேலை, நீ அது கொஞ்சம் சொல்றா. இவன் மூஞ்சில எச்சிக்காரி துப்புற மாதிரி. ஏன் அப்ப யாருன்னு சொல்லுமா, சொல்லுமா. என்ன மன்னிச்சிருப்பா, அவர் யாருன்னு என்னால சொல்ல முடியாது. சாபாஷ், இவனை எவனுக்கு பெத்தேனே உனக்கு சொல்ல தெரியல. அப்படிப்பட்ட கேவலமான குடும்பத்துல பிறந்த ஒருத்தனுக்கு என்கிட்ட சம்பந்தம் பேச வந்திருக்கியா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஓடி வெளியே. என்ன சொன்ன? உள்ள சார், நீங்க யாரோ நான் யாரோ, நல்ல நேரத்துல வந்து என் மானத்தையும் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திட்டீங்க சார். நீங்க நல்லா இருக்கணும். பொண்ணு கேட்டு வந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூட தகுதி இல்லாத ஒரு ஆட்டுக்கார பையன், அப்பம் பேர் தெரியாத அசிங்கம் பிடிச்சவன். அவன் குடிசைக்குள்ள உங்க குடும்ப கௌரவம் போயிடக்கூடாது பாருங்க. அதனால்தான் ஃபாரஸ்ட் ரேஞ்சரா இருந்தனா பட்டாளத்தன வேஷம் போட்டு வந்தேன். பாருங்க, நல்லா பாருங்க. என்ன தம்பி, நீ செஞ்ச இந்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலப்பா. எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியல. பார், இனிமே நீ காட்லி மேட்லி அலையக்கூடாது. என்னுடைய ஃபேக்டரி, என்னுடைய எஸ்டேட் எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். உன்னை பரிபூர்ணமா நம்புறேன் தம்பி, உன்னை பரிபூர்ணமா நம்புறேன். பொண்ணு கேட்டு போன இடத்துல என்னை கட்டி போட்டு அடிச்சிருந்தா கூட நான் பொறுத்து இருந்திருப்பேன். அப்பம் பேர் தெரியாதவன் கேட்டுட்டா, அதத்தான் என்னால பொறுத்துக்க முடியல. இப்ப சொல்லுமா, என் அப்ப யாரு? ஏமா மறைக்கிற? சொல்லுமா. முழுசு நினைஞ்ச பிறகு புக்காடு எதுக்கு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு தாயே. சொல்லுமாண்ணா. வயசு புள்ள வாய் விட்டு கேட்டதுக்கு அப்புறமும் சொல்லாம இருக்கிறது நல்லது இல்லம்மா. சொல்லு தாயே. ஐயா, நீங்க
நுழையக்கூடாத இடம்னு மனுஷன் நினைச்சாலும் நுழைஞ்சுதான் ஆகணும்னு கடவுள் நினைக்கிறார். அதான் இந்த மத்தியான நேரத்துல மழை பெய்யுது. உட்காரு. பரவாயில்லைங்க. சும்மா உட்காரு. வேண்டாயா. வெட்கப்படாத, உட்காரு. தெய்வான, நீ ஏழை வீட்டுல பிறந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உன்னோட அமைதியான முகம், குழந்தைத்தனமான சிரிப்பு, செங்கரும்பாய் நிக்கிற தெம்மாங்கு பாட்டு என்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. நீயே எனக்கு சம்சாரமா வர நான் கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு இஷ்டம் தானே? தெய்வானே, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மனசு சரியில்லைங்க. ஏன், என்னாச்சு? நான் 2 மாசமா முழுகாம இருக்கேன். அப்படியா? சந்தோஷமான விஷயம் தானே. இதுக்கே வருத்தப்படுற? கழுத்துல தாலி இல்லாம வயித்துல ஒண்ணு சுமந்துகிட்டு இருந்தா ஊர் உலகம் ஒரு மாதிரி சொல்லுங்க. நீ என்ன சொல்ற? பணக்காரங்க தவறிட்டா குத்தம் இல்லைங்க. ஆனா ஒரு ஏழை தவறிட்டா அவளை தரம் கெட்டவன் பட்டம் கட்டி பொட்டு கட்டி பொது இடத்துல வைக்காத குறைய ஏசுவாங்க. அந்த நினைப்பு தாங்க என்ன வாட்டிக்கிட்டு இருக்கு. இனிமே உனக்கு இந்த கவலை வேண்டாம். இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த ரத்ன சபாபதியோட சம்சாரம். கூடிய சீக்கிரமே இந்த ஊரறிய உன் கழுத்துல தாலி கட்டுறேன். சந்தோஷம் தானே? ஏண்டி குடும்பத்தை ரெண்டகம் பண்ணி ரத்த கலப்பு ஏற்படுத்தி சொத்துக்காக உன்னை சுமந்துட்டு இருக்கியா? நடவு நடுற கழுத நடு வீட்டுல குடுத்த நடத்தாம பாக்குறியா? ஒழுங்கு மரியாதையா ஊரை விட்டு ஓடி போயிடு. இல்ல நீ மட்டும் இல்ல, அவனும் உசோட இருக்க மாட்டான். மரியாதையா ஓடி போயிடு. ஐயா, உங்க சொத்துக்கோ உங்க பணத்துக்கோ ஆசைப்பட்டு நான் அவரை விரும்பல. அந்தஸ்து பார்த்து அவரே என்ன விரும்பல. ஏதோ நடக்க கூடாது நடந்துடுச்சு. அதுக்கு தண்டனையா நான் வேணா இந்த ஊரை விட்டு போயிடுறேங்க. அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க, அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க. அன்னைக்கு நான் இருந்த நிலைமையில அந்த பணக்கார கும்பலை எதிர்த்து என்னால வாழவும் முடியல. அவர் கொடுத்த கருவை அழிக்கவும் மனசு வரல. என்னால உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன்ப்பா. நடுத்தருவுல நாதியத்து கிடத்த எனக்கு ஐயா தான் தெய்வம் மாதிரி ஆதரவு கொடுத்தாருப்பா. வீதி விட்ட வழி நடக்கட்டும்னு உன்னை வளர்த்து ஆளாக்கிட்டப்பா. பெத்தவர் இருக்கும்போது பொட்டு அழிக்கவும் முடியல, பொட்டு இருக்கும்போது பெத்தவர் இல்லைன்னு சொல்லவும் முடியலப்பா. அதனால்தான் உங்க அப்பா பட்டாளத்துல இருக்காருன்னு சொன்னேன். அந்த நாய் உன்னை சோரம் போனவன் சொன்னா. நீ சோரம் போனவன் இல்லம்மா, ஏமாத்தப்பட்டவன். உன்னை ஏமாத்தினவன் எவ்வளவு பெரிய கொம்மனா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். முத்துவேலு வேண்டாப்பா. இல்லம்மா, அவனை இப்பயே பார்க்கணும். முத்துவேலு விடிஞ்சு வர பாத்துக்கலாம்ப்பா. ஆமா முத்துவேலு, அம்மா சொல்றத கேளு, காலையில பாத்துக்கிறான். அப்பா, மனித வாழ்க்கைக்கு பணம், அந்தஸ்து, ஜாதி, மதம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னீங்களே. இப்ப ஏன்பா இந்த வித்தியாசம் பாக்குறீங்க? பிறப்பால எல்லாருமே ஒண்ணுன்னு சொன்ன நீங்க இப்ப ஏன்பா பேதம் பாக்குறீங்க? உயர்ந்தவர் ஆனாலும் தாழ்ந்தவர் ஆனாலும்
போடுற ரத்தம் ஒண்ணேன்னு சொன்ன நீங்களாப்பா இப்படி மாத்தி பேசுறீங்க? பணம், அந்தஸ்து, ஜாதி, மதம் இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் சொன்னேனே தவிர எப்போது கௌரவம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கனா? அப்பா, என் பொண்ணு ஒரு ஏழைக்கு மனைவியாகிறத நான் வெறுக்கல. ஆனா எவனுக்கு பிறந்தானே தெரியாத ஒரு கேவலமான பிறப்புக்கு மனைவியாகிறத தான் என்னால சகிச்சுக்கவே முடியல. அவர் எப்படி பிறந்திருந்தா நமக்கு என்னப்பா? அவர்கிட்ட நல்ல மனசு இருக்கா, நல்ல குணம் இருக்கா, கட்டினவள காலம் பூரா காப்பாத்து வரான்னு பாருங்கப்பா. நீயும் அவளாச்சே, அப்படித்தான் சொல்லுவேன். இது பாருமா, நாம் பெத்த மக இன்னார் மகனோட வாழறான்னு ஊர் உலகம் சொல்லணுமே தவிர அப்பன் பேர் தெரியாதவனோட வாழறான்னு சொல்ற நிலைமை வந்துடக்கூடாதுமா. அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்கு நமக்கு ஒத்து வராது. தயவு செய்து அவனை மறந்துடு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. முத்துவேல் இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் இவ்வளவு சொல்லியும் இதுதான் உன் முடிவுன்னா உன் கையாலேயே கொஞ்சம் விஷத்து கொடுத்து என்ன கொன்னுடுமா. என்ன கொன்னுட்டு அந்த அசிங்கம் பிடிச்சவனோட வாழ்க்கை நடத்து. ஏமா நிக்கிற? போ, போய் விஷத்தை எடுத்துட்டு வா. போமா, போ. வர வர இந்த வீடியோக்காரங்கள நம்ப முடியல. இது கரெக்டா இருக்கான்னு பாத்துறணும். என்னடா அது? இந்த அடிக்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க. ஒரு படத்தோட நீளம் 14,000 அடி. அதுதான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரிச்சு போட்டு அளந்து பாத்துட்டு இருக்கறியா? ஐயா அண்ணா, நீங்க ஏமாந்துட்டீங்க. என்னடா ஏமாந்துட்டேன்? இதுல படமே தெரியல. படம் இதுல எப்படிடா படம் தெரியும்? போங்க நாங்கிட்டு. எங்க ஊர்ல 5 பைசா கொடுத்து புளி வாங்கி பார்த்தேன். அதுல படம் தெரிஞ்சதே. டேய், அது பிலிம் தெரியும்டா, இது டேப் தெரியாதுடா. தெரியாதா? ஏண்டா இந்த ஒண்ணதான் பிரிச்சியா இல்ல நிறையவா? இது 10வது கேசட்னே. ஐயோ, ஏற்கனவே 1500, இதுல ஒரு 5000 பாக்கி வச்சிட்டியா நீ? ஏய், 6500 ரூபாய் பாக்கி கொடுத்துட்டான்டா நீ போணும். அது கிடக்கட்டும். இது என்ன இது? இது நீயா? 6501 வச்சுக்கோங்க. நானும் பார்த்தேன். இல்லண்ணே, போட்டு செக் பண்ணி பாக்குறேன்னே. அதானே கேட்டேன். இந்த மாதிரி பிரிச்சு செக் பண்ண மாட்டியா? இந்தா, இத ஒழுங்கா செக் பண்ணு. புது படம் கூட்டம் நிறைய வரும். சவுண்டுக்கு விட்டு கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிராத. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். சரி. ஆமா, இது என்ன படம்? இது பேய் படம்னே. பேய் படத்துல நான் கழுத்த மாட்டேன். அத்தரிடா. டேய், பாம்புடா. எந்த நேரத்துல நான் பாம்பு படத்தை போட்டேன். ஆஃப் பண்றா. ஆம்பா. அசையாதீங்க. அசைஞ்சா பாம்பே, உனக்கு முட்டையும் பாலும் வாங்கி வச்சிடுறேன். அவனை ஒரே படம் போட்டுரு. அவன் செத்துருவான். இந்த கடைக்கு நானே முதலாளி ஆயிருவேன். அந்த எகத்தை விட்டு பொண்ண நானே கட்டிக்கிருவேன். எப்படியாவது போட்டுரு. டேய், பாம்புடா. ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே, பாம்பே பாம்பே பாம்பே. டேய், பாம்பு புடுறா. என்ன, பாம்புக்கு 2 பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிரும்ல? அது என்ன நாயாடா பிஸ்கட் பொரியெல்லாம் திங்கிறதுக்கு பாம்புடா. புடுறா. சரி, நான் புடிச்சிடுறேன். இந்த 6501 கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். டேய், நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். அடே, நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிக்கிறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். டேய், என்னடா ரிவர்ஸ்லயே போற? அசைஞ்சிராதீங்க, அசைஞ்சிராதீங்க. ஓடியாங்க, ஓடியாங்க. அண்ணன் மேல பாம்பு. ஓடியாங்க, ஓடியாங்க. அண்ணன் மேல நல்ல பாம்பு. ஓடியாங்க. வாங்க. எங்கய்யா? இங்க பாருங்க. இதுவா பாம்பு? டேய், என்னடா பாக்குறீங்க? எவனாவது ஒருத்தர் புடிங்கடா. பார்க்கத்தான் வந்தோம், பிடிக்க வரல. பாத்துட்டீங்கல்ல, ஆளுக்கு நல்லா எடுங்க. டேய், நான் என்ன வித்தியா காட்டுற கலெக்ஷன் பண்றேன். நான் உன் கடனை கட்டவனா? அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுருக்கேன். நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது? ஐயோ, பாம்பு. ஐயோ பாம்பு. அம்மா, மொட்டை மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே. என்னையா மாரிமுத்து ஐயா, குத்தகை நல்லா வந்துருச்சா? வருஷத்துக்கு ஏக்கருக்கு 20 மூட்டை கொடுக்குறங்க. இந்த வருஷம் 10 மூட்டை தான் கொடுத்துருக்காங்க. என்னையா விளைஞ்சதே 10 மூட்டை. இந்த நிலைமையில ஏக்கருக்கு 20 மூட்டை எப்படிங்க கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 10 மூட்டை நல்லா இங்க ஒப்படைச்சாகணும். இல்ல நிலத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிரு. ஐயா, இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, வானம் பெய்யல, விளைச்சல் இல்ல. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு குத்தையே கொஞ்சம் குறைச்சுக்குங்க ஐயா. ஏய்,
பஞ்ச பாட்டு பாடுறதை விட்டுட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போங்கடா. போ போ. போ சனாதி. யோ சலம்பல் பண்ணாம போங்கயா, போங்க போங்கயா. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு அப்ப வேணும். என்ன சந்தையில ஆடு வாங்குற மாதிரி கேக்குற? உங்க அம்மா கிட்ட போய் கேளு, தெரிஞ்சா காமிப்பா. டேய், எங்க அம்மா கிட்ட கேட்டு தாண்டா நான் இங்க வந்திருக்கேன். அந்த ஆள் உள்ளதான் இருக்கான், கூப்பிடுறா. யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு அப்பா வேணும். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால ஏமாத்தப்பட்ட எங்க அம்மாவுக்கும் அவங்க வச்சிருக்க குங்குமத்துக்கும் நியாயம் வேணும். நீ தெய்வானோட மகனா? அந்த தெய்வத்தோட மகன்தான். உங்க பணக்கார திமிரு, அந்த திமிர்ல வந்த பாசம், அதை வச்சு நீங்க எங்க அம்மாவுக்கு செஞ்ச மோசம், இதெல்லாம் இந்த ஏழைய கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க நல்லவரு, பாச நேசத்துக்கு சொந்தக்காரன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது உண்மைன்னா இன்னும் 2 நாள்ல நீங்க தான் எங்க அப்பான்னு இந்த ஊர் அறிய சொல்றீங்க. இல்லன்னா உங்களை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு நடுத்தெருவுல இழுத்துட்டு போய் முச்சந்தில நிக்க வச்சு சொல்ல வைப்பேன். அம்மா, அம்மா. முத்துவேலு, பாப்பா அப்பா பாத்தியா? பாத்தம்மா. நல்லா இருக்காங்களா? சிங்கம் மாதிரி இருக்காருமா. அந்த காலத்துல அவர் நடந்து வந்தா பெரிய குளம் பெரிய தேரு நடந்து வரா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கட்டுனா அவரைத்தான் கட்டுவேன்னு நாத்து நடுறவல்ல இருந்து நாட்டை ஆள்ற வரைக்கும் நான் நீன்னு போட்டி போடுவாளுக. அம்புட்டு அழகா இருப்பாக. இப்போ லட்சணமா தான் இருக்காரு. தலையில தான் கொஞ்சம் லேசு பாசம் நினைச்சிருக்கு. அது இருக்கட்டும்பா, அவரை நீ எதுவும் மரியாதை குறைவா பேசிப்புள்ளே. மரியாதை கெடுற மாதிரி நான் எதுவுமே பேசல. எங்க அம்மாவுக்கு நல்ல பதில சொல்லன்னா மரியாதை கெட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பாக்குறது நல்லவரா தெரியறாரு, என்ன செய்யறாருன்னு பாப்போம். நல்லது நடக்கணும்னு விதி இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாப்பா சாப்பிடலாம்.